ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல் ஸ்டுடியோ. தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் நாம் இப்போ சூப்பரான ஒரு சப்பாத்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மீதமுள்ள சப்பாத்தியில் சில்லி சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 5 சப்பாத்தியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை இலை, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே இதில் நான் இப்போ ஒரு குடமிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குடமிளகாய் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கிட்டோம்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டு கிடைக்கும். குடமிளகாயை அதிக நேரம் வேக விட வேணாம், 1 மினிட் மட்டும் வேக விட்டுக்கலாம். 1 மினிட் வெந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா பொருட்களை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். மசாலா பொருட்கள் நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்து நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சப்பாத்தியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா பொருட்களோடு இந்த சப்பாத்தியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே சாப்பிட்டோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வரும். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் சாப்பிட்டிங்கன்னா சப்பாத்தி நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சுவையான சில்லி சப்பாத்தி தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி மீந்து போனால் கவலையே படாதீங்க. இந்த மாதிரி சில்லி சப்பாத்தி செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சமையல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.